இதை பார்க்கும்போது டைனோசர் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது ஒரு பறவை. இதனுடைய பேர் தான் திமிங்கல தலை நாரைகளா. ஆங்கிலத்துல வந்து ஷூ பில்டு ஸ்டோர்க்னு சொல்லுவாங்க. இந்த பறவைகளோட உருவத்தை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பறவைகள் வந்து டைனோசர் காலங்கள்ல இருந்து அழிஞ்சு போகாம மீண்டு வந்து ஒரு பறவை இனமே சொல்லுவாங்களாம். இந்த பறவைகள் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில தான் வாழ்கிறதாம். இந்த பறவை வந்து 5 அடி உயரம் வரை வளருமாங்க. இந்த ராட்சச பறவையோட முக்கிய உணவுகள் எதுன்னு தெரியுமா? குரங்குகள், குட்டி முதலைகள், அதுவும் இல்லாம விலாங்கு மீன், அதாவது ஈல் ஃபிஷ், இதெல்லாம் தான் இதோட முக்கிய உணவா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பிடிச்சு இது வந்து அப்படியே முழுங்கிருவாங்க. ஒரு பறவை வந்து குரங்கையும் குட்டி முதலைகளையும் பிடிச்சு முழுங்கி சாப்பிடுதுன்னா அது எவ்வளவு விசித்திரமான ஒரு பறவையா இருக்கும். இந்த பறவைகள் இனச்சேர்க்கையின் போது வந்து ஃபீமேல ஈர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்டை வெளிப்படுத்துவாங்க. இந்த சவுண்டை கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.